இந்த படத்தில் காட்டப்படுகிற ஒரு அதிகாரி, உணவு பாதுகாப்பு அதிகாரி. பல நேரங்களில் நீங்கள் எல்லாம் செய்திகளில் வருகிற காணொளிகளிலே இவரை பார்த்திருக்க முடியும். உணவு தரக்கட்டுப்பாடு மற்றும் உணவகங்களில் உணவுகள் சரியான தரத்தில் சரியான முறையில் வழங்கப்படுகிறதா, சவர்மா மாதிரியான கறி சமைக்கிறது சரியான முறையில் சமைத்து வழங்கப்படுகிறதா, ஏதேனும் மக்களுக்கு பங்கம் இருக்கிறது, இதில் நிறைய நேரங்களில் இவரை நாம் பார்த்துருக்கிறோம். பிறகு கறி சம்பந்தமானது, அதாவது கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, பிறகு வெளியிலிருந்து வருகிற ஆட்டு இறைச்சி அல்லது வேறேனும் கலப்படம் செய்யப்பட்ட இறைச்சி, இப்படி பல நிலைகளிலே நாம் இவரை பார்க்கிறோம். பிரியாணி தயாரிப்புகளில் கிளவுட் கிச்சன் என்று சொல்லப்படுவதை முன்னிலைப்படுத்தியும் இவருடைய பல ஆய்வுகள் நாம் பார்த்துருக்கிறோம். இப்பொழுது இந்த தர்பூசணி என்று சொல்லப்படுகிற வெயில் காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறது இந்த காய். இதை பல விவசாயிகள் பயிரிட்டு அதை காலம் கருதி விளைபொருளாக்கி சந்தைக்கு கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது அதில் கலப்படம் இருக்கிறது, அதில் ரசாயனம் கலக்கப்படுகிறது என்கிற பரப்புரையை இவர் மேற்கொள்கிறார் இந்த காணொளி மூலமாக. எந்தெந்த பகுதிகளிலே இதெல்லாம் நடக்கிறது என்பதை கண்டறிந்து தடுப்பது என்பதுதான் இவருடைய பணியாக இருக்க வேண்டுமே ஒழிய மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்துவது, இந்த படத்திலிருந்து மக்களை தள்ளி வைப்பது என்பது இவருடைய வேலையாக இருக்கக்கூடாது. இப்பொழுது மாம்பழம் இருக்கிறது என்றால் அந்த காலகட்ட நிலையில் அது கார்பைட் கல் வைத்து பழுக்கப்பட்ட பழமா இல்லையா என்பதையெல்லாம் ஒரு சாதாரண ஒரு பாமர ஒரு நுகர்வோரால் அதை அறிய முடியாது. சிலரால் அதை அறிய முடியும். அந்த உணவுப் பொருளினுடைய சுவையிலிருந்து அந்த பொருள் எந்த மாதிரியாக அது பழுக்க வைக்கப்பட்டிருக்கிறது, ரசாயன முறையில் பழுக்க வைக்கப்பட்டதா, அல்லது இயற்கையிலேயே மரங்களிலிருந்து பழுக்க வைக்கப்பட்ட மரமா, அல்லது இயற்கையில் பழுக்க வைக்கப்பட்ட முறைகளால் பழுக்க வைக்கப்பட்ட பழங்களா என்பதை எல்லாம் ஒரு நுகர்வோரால் அறிய முடியாது. எதுக்காக தான் இவர்களை அதிகாரிகளாக நியமித்திருக்கிறார்கள். இவர் ஒரு மீனை காட்டி இந்த மீன் பழமை வாய்ந்த மீனா அல்லது பதப்படுத்தப்பட்ட மீனா அல்லது பல நாட்களான மீனா என்று சொல்கிறார். ஓகே, அது ஒரு அறிவுரையாக இருக்கலாம். ஆனால் ஒரு நுகர்வோராக ஒரு மீனை பயன்படுத்துவதா வேண்டாமா என்கிற பீதியை உருவாக்கக்கூடாது. இந்த தர்பூசணியை பொறுத்தவரை இவர் ஏற்படுத்திய பீதியின் காரணமாக நிறைய தர்பூசணி விவசாயிகள் தங்களுடைய பழங்களை பறிக்காமல் காட்டிலேயே விளைநிலத்திலேயே விட்டுவிட்டுள்ளனர். மிகப்பெரிய பாதிப்பை அவர்களுக்கு இது ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனையாகி கொண்டிருக்கிற நிலையில் கூட விவசாயிகள் பலர் முட்டுவலி செலவு என்று சொல்லக்கூடிய எட்டு செலவிலிருந்து கூட மீள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இது மாதிரியான நிலையில் இந்த மாதிரி அதிகாரிகள் இந்த மாதிரியான ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுவது என்பதை பொதுவெளியில் விழிப்புணர்வு என்கிற போர்வையில் மக்கள் மீது தாக்குதலையும் விவசாயிகள் மீது பேரிடிகளையும் இறக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை முடிவு செய்கிறேன். நன்றி.